வசனம். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதே. மேல போனா பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகளை சிறப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஓகே, இந்த வசனங்கள்ல நம்ம கற்றுக்கொண்டு, அதாவது வாசிக்கும் போது என்ன தெரியுது? பிரமாணம் அப்படின்னு சொல்றது கட்டளை. கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். அதனால இந்த இடத்துல இந்த வேத பகுதியில் நம்ம படிக்கிற ஒரு பெரிய பாடம் அப்படின்னு சொல்றது 7ல் என்ன சொல்லுது? உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். அப்போ நம்முடைய துதி செம்மையா இருக்கணும். சொன்னா முதலாவது வேதம் தெரியணும், இந்த பிரமாணங்கள் தெரியணும், இந்த கற்பனைகள் தெரியணும். கற்பனைகள் தெரியாம சும்மா ஒரு ஆளு சொல்லுவான், சோத்திரம் போட்டு ஒரு சோத்திரம், ஜெபம் பண்ண வேதம் தெரியாத, அதான் சொல்லியிருக்கல, வேதத்தை கேட்காத அவனுடைய ஜெபம் என்னது முன்னாடி அருவருப்பா கொண்டாண்டு சொன்னதுடைய காரியம் இங்கதான் இருக்கு. ஏன் கத்துறத சொன்னார் அப்படின்னா, ஒருத்தனுக்கு வேதம் தெரியல, அவருடைய பிரமாணங்களை புரிய முடியல, கற்றுக்கொள்ளாதவன் சொல்லுகிற ஸ்தோத்திரம் இல்லையா, ஆண்டவரை துதிக்கிற துதி சரியா இருக்காது. இங்க சங்கீதக்காரன் அதான் தெளிவா சொல்லிட்டாரு, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போதுதான் செம்மையான இருதயமே உண்டாகும். அப்பதான் நான் சரியா துதிக்க முடியும். இப்ப நம்ம துதிக்கிற துதி எல்லாம் சரியான துதியா இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. இப்ப சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்னது? ஒரு செம்மையான இருதயத்திலிருந்து சரியா தேவனை துதிக்கணும் அப்படின்னா நமக்கு முதல்ல இங்க என்ன சொல்லியிருக்கு, அவர் கட்டளைகளை கற்பிக்கணும், 2வது பிரமாணங்களை கை கொண்டு நடக்கணும், அடுத்தது நாங்கள் கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கணும், அதை பார்க்கணும். இந்த கற்பனைகளை நிமித்தம் நாம் வெட்கப்படுவதில்லைன்னு ஒரு காரியம் சொல்லி வச்சிருக்கு. வேதத்தின் நிமித்தம் வெட்கப்படாத ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகணும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம வேதத்தின் நிமித்தம் வேதத்தை சுமப்பதனாலேயோ வேதத்தை சொல்லுவதனாலேயும் நம்ம வெட்கப்படாம இருக்கணும். இன்னைக்கு வேதத்தை சொல்லவே எல்லாருக்கும் வெட்கம். மற்றவங்கள்ட்ட எப்படி பைபிளை பற்றி சொல்றது, இல்லை வேதத்தை பற்றி சொல்றது, ஆண்டவரை பற்றி சொல்றது அப்படின்றது அது ஒரு வெட்கம். அவன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் நினைக்கிறது. இப்படிப்பட்ட இந்த எல்லா நிலைமைகளும் நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம துதிக்கிற துதி ஒன்றும் கர்த்தர் என்ன செய்யலை, விலை உள்ளதா காணல. அதான் நான் இந்த பகுதியில பாக்குறது. அப்போ தேவனை துதிக்கிற துதி எப்படி இருக்கணும்? இருதயம் செம்மையா இருக்கு. இந்தவன் துதித்தா மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப இருதயம் செம்மையா இருக்கணும்னா 9வது சங்கீதத்துல 1வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அப்ப தேவனை துதிக்கிற துதி செம்மையான இருதயத்தோடு ஒருத்தன் துதிக்கும் போது அவருடைய அதிசயங்களை தான் விவரிப்பான், தன்னை பற்றி விவரிக்க மாட்டான். இன்னைக்கு எல்லாரும் என்னது ஸ்தோத்திரம் சொல்றது, தனக்கு 2 காரியத்தை சொல்றது ஸ்தோத்திரம் சொல்றது. இங்க என்ன சொல்லிருக்கு? நம்முடைய அதிசயங்களை தான் விவரிக்கணும். தேவனுடைய காரியங்களை விவரித்து துதித்தால் அது செம்மையான இருதயம். தன்னுடைய காரியத்தை சொல்லி துதித்தா அது செம்மையான இருதயம் சொல்றதா பெருமையான இருதயம் சொல்றதுன்னு தெரியல. தன்னுடைய காரியங்களை சொல்லி துதிக்கிற துதி என்னது? அது ஒரு பெருமையான இதயமாக தான் இருக்கும். இதெல்லாம் நான் ரசிக்கப்படலைன்னு நான் திட்டமா சொல்றது ஒரு சில அம்சங்கள். தேவனை காட்டிலும் இந்த பூமியில எவனும் நமக்கு பெரியவன் இல்லைன்னு படிக்காமல் உறவுகள், உற்றார்கள். அப்போ எனக்கு சூழ்நிலை
அதான் சொல்றேன்ல, ஒரு ஊழியக்காரன் எப்படி பஸ்ல இருக்கிறான், பக்கத்துல ஆள் இருக்கும், அப்பமா அவன் கூட்டம் நடத்துறான், ரோட்ல நிற்கிறான், பக்கத்துல ஆள் இருக்கும், அப்பமா அவன் இவ்வளவு சின்சியரா இருக்கிறான். இந்த சிந்தனையற்ற ஒரு சமூகத்துக்கு முன்னாடி ஊழியஞ்சதை எப்படி அந்த ஊழியம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரு? உனக்கு ஒரு மூக்குழிப்பு வந்தா உடனே ஜெபம் வராது, உனக்கு ஒரு வயிற்றுப்போக்கு வந்தா உடனே ஜெபம் வராது. எந்த நிலைமையிலும் தேவனை தேடுகிறவன் தான் எப்பொழுதும் எக்காலத்திலும். நான் 2 வசனத்தை காணாத சொன்ன உடனேயோ, வசனத்தை ரொம்ப அடிச்சு பேசின உடனேயோ ஒன்றும் நம்முடைய துதி ஒன்றும் கத்துட்டு ஏறாது. முதல்ல இதை புரிஞ்சு வாழப்படிங்க. இது நிறைய காரியங்கள் இருக்கு. அதாவது கூட்டத்தில் நிற்கிறவனே நிறைய சொன்னேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். என்னன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒருத்தன் வாங்கலாம், இல்லை இந்த இலியாது வழக்கம் வருது, 4 வருஷமா நடக்கிற ஒரு காரியம் இல்லையா? அப்ப அந்த அளவு தெய்வத்துக்கு மேல எவ்வளவு நிர்விகாரம் உள்ளது இதுல புரிஞ்சுக்கிடணும். தனக்கு வசதிக்கு தெய்வத்தை தேடுகிற எவன் பின்னாடி ஆண்டவர் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். தனக்கு வசதி, தனக்கு மனுஷனை பிரியப்படுத்துகிறது என்னைக்குமே கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. இப்ப என்ன பிரியப்படுத்த நீ எழும்பணும்னு நான் சொல்ல வரல, என்ன பிரியப்படுத்துவதற்குள்ளதல்ல இது கர்த்தரை பிரியப்படுத்துவதற்குள்ள காரியம். தங்களுடைய வாழ்க்கையில தெய்வத்தை எப்படி பிரியப்படுத்துறது? உனக்கு நோவு உண்டானாலும் சரி, உனக்கு குத்துனாலும் சரி, உனக்கு வேதனை உண்டாக்குகிற காரியங்கள் நடந்தா கூட தேவனை துதிக்கிற இடத்துல இருதயம் செம்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வேதத்தை நான் கற்றுக்கொண்டு, அதாவது அவர் போதிக்கல தான் அர்த்தம். இன்னொரு காரியம் கர்த்தரால் போதிக்கப்படல. இனி கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். யோவான் 6:45. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்க. ஆகையால் பிதாவின் இடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்துல வருவான். அப்போ இங்க செம்மையான இருதயத்தோட தேவனை துதிக்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருவான் என்றுதான் இயேசு என்ன செய்றார் சொல்றாரு. அதாவது கற்றுக்கொள்ளணும், பிரமாணத்தை கற்றுக்கொள்ளணும், வேதத்தை கற்றுக்கொள்ளணும், தேவன் கற்பிக்கணும். அதை கற்றுக்கொண்டவனுக்கு தான் செம்மையான இருதயம். இல்லாம வேதத்தினுடைய மறைபொருளை கற்றுக்கொள்ளாம எந்த ஒரு நபருக்கும் இருதயம் செம்மையா இருக்காது. புகழ்ச்சிக்குரியது அல்ல. நம்ம துதிக்கிற துதி இருதயம் செம்மையா இருந்தா மட்டும்தான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? வேத பிரமாணங்களை கற்றுக்கொண்டுட்டே இருக்கணும். எப்பவுமே என்னை கற்றுக்கொண்ட காரியத்தை அப்படி தூக்கி மாற்றி வைக்கிற ஒரு நபரா இருக்கக்கூடாது. ஏங்கன்னா ஏசாயா 48:17 என்ன சொல்ல, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது, பிரயோஜனமாயிருக்கிற உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தன் நானே. அதாவது தேவன் போதித்து நடத்தினா இங்க தெளிவா சொல்லிட்டாரு. ஆண்டவர் போதிக்கிற காரியம் பிரயோஜனமானது. அப்ப ஒரு இருதயம் செம்மையாவது எப்போ? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, கர்த்தருடைய கற்பனைகளை கொண்டு கற்பனைகளால் போதிக்கப்படும் போது, கர்த்தருடைய 3 காரியங்கள், கர்த்தருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருடைய கற்பனைகளை கர்த்தரால் போதிக்கப்படும் போது, இன்னொன்னு எப்ப நம்ம பண்றோம், அவருடைய அதிசயங்களை தியானிக்கும் போது, அப்பதான் நம்முடைய இருதயம் செம்மையாகும். அந்த செம்மையான இருதயத்துல துதிக்க துதிக்க தேவனை நினைச்சுவார். அதுல பிரியமா இருப்பான், நம்ம கைவிடாது இருப்பான். 8வது சொன்னது, பிரமாணங்களை கை கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதே. அப்போ துதியானது செம்மையான இருதயமா இருக்கும் போது அதிசயங்களை தியானிக்க வைக்கும், பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வைக்கும், அவரால் போதிக்கப்படுவோம். அப்ப அவரால் போதிக்கப்படும் போதுதான் யோவான்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு, தேவன்
தேவனால் போதிக்கப்படும் போது நம்ம இயேசுகிட்ட போக முடியும். இன்னைக்கு தேவனால் போதிக்கப்படாம மனுஷன் போதிக்கிற வேலையில நம்ம யாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட போகவே முடியாது. அப்ப தேவனால் போதிக்கப்படணும், நாம் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும், அதிசயங்களை தியானிக்கணும். அப்பதான் நம்ம தேவனை விட்டு போகவே முடியும். இல்லாம கொஞ்ச நேரம் எங்க உட்கார்ந்து இந்த சோத்திரம் சொன்னதுனால நான் ஆண்டவர்கிட்ட போக முடியுமாங்கன்னா போக முடியாது. அப்ப இருதயம் செம்மையா இருந்து துதிக்கிற துதி தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த இருதயத்தை செம்மையாப்பதற்கு வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க இல்லையா. வேதம் தேவனால் கற்பிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கவனிங்க. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கிறிஸ்துவோடு உள்ள அந்த நெருக்கத்தையும் ஏற்படுத்துவார்.